நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். கர்த்தருக்கு மகிமையுடன் இந்த வசனத்தை சற்று நாம் தியானிக்க போகிறோம். இங்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். சீயோன் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், எருசலேம் தேவன் வாசம் பண்ண தெரிந்து கொண்ட ஸ்தலம், தெரிந்து கொண்ட நகரம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவர்கள் தேவ சமூகத்திலே வாசமாய் இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே இருப்பார்கள் என்பது நம்முடைய ஒரு பொருளாய் மாறுகிறது. அப்போ யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ அவங்க தேவனிடத்திலே இருப்பார்கள். தேவனுடைய, அதாவது இயேசு சொல்லும்போது சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். என் ஆடு என் சத்தத்துக்கு தான் செவி கொடுக்கும். அந்நியனுடைய சத்தத்தை அறியாதனால அவனை விட்டு ஓடி போகும். இங்க அதே மாதிரி ஆண்டவருடைய ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால தேவனுடைய சமூகத்தில் இருப்பார்கள். எருசலேமிலே வாசமாக இருப்பார்கள். தேவனுக்கு பக்கத்தில் ஆண்டவரோடு கூட இருக்கிறவர்களாக இருப்பார்கள். அப்போ ஆண்டவரோடு கூட இருக்கிற இவர்களை ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ அழுது கொண்டுராய். அப்போ தேவ ஜனங்கள் தேவனிடத்துல வரும் பொழுதுதான் மாற்றங்கள் வரும். தேவ ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போகும் பொழுது பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். நீங்கள் எப்பொழுது தேவன் அண்டையிலே நீங்கள் இருக்கிறீர்களோ, எப்போ தேவனை சார்ந்து நிற்கிறீர்களோ அப்பொழுதுதான் நமக்கு பலன். அப்படிதான் சும்மா அழுதுட்டு இருக்கிறதுனாலையோ சும்மா புலம்பிட்டு இருக்கிறதுனாலையோ எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. நீங்கள் தேவனை சார்ந்தவர்களாக நிற்பீர்கள் என்று சொன்னார். அதான் சொன்னார், சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாக இருப்பார்கள். அப்போ வாசமாக இருத்தல்னா என்ன? இருந்துட்டு உடனே வந்துட்டு போகணுன்னு விருந்தாளி மாதிரி கிடையாது. நிறைய பேருக்கு ஆண்டுடைய சமூகம் ஏதோ வந்தோம் போனோம், அப்போ மட்டும் ஏதோ ஒன்று ஒரு நிமிஷம் பார்த்தோமா போனோம், அப்படி கிடையாது. வாசமாக இருக்கணும். அவருடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் வாசமாக இருக்கணும். அப்படி இருக்க முடியுமா? இயேசு சொல்லிவிட்டு போனாரே, நான் எப்பொழுது அவருக்கு பிரியமானதை செய்கிறபடினாலே அவர் என்னை தனியாக இருக்க விடுறதே கிடையாது. அவர் என் கூடவே இருக்கிறார். ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறதே, இயேசு சொன்னாரே, அவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களுடனே வாசம் பண்ணுகிறபடினாலே நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்போ இமைப்பொழுது நம்மை கைவிடாமல் காக்கும்படியாக நமக்குள்ளாக வாசம் பண்ணும்படியாக வந்தவர். அப்போ நமக்குள்ளே எப்பயும் தங்கி இருக்க தேவன் விரும்புகிறார். அப்போ நம்மோடு கூட சஞ்சரிக்க ஆண்டவர் விரும்புகிறார். நம்மோடு கூட இருக்க விரும்புகிற தெய்வம் அவர். அப்ப பாருங்க, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை ஆண்டவரோடு கூட இன்றைக்கு வந்து ஐக்கியப்படுகிற, ஒருவேளை தூரமாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உலகத்தை நம்பி போயிருந்திருக்கலாம், மனுஷர்களை நம்பி போயிருக்கலாம், எதை வேணாலும் நம்பி நீங்கள் வெளியே போயிருந்திருக்கலாம். ஆனால் ஒன்று, இன்றைக்கு ஆண்டவரே நான் அண்டையிலே வந்து விடுகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்துக்கு வர உங்களை நீங்கள் விட்டு கொடுங்கள். கர்த்தர் உங்கள் காரியங்களிலே மாற்றத்தை தருவார். இங்கே அதுதான் நடக்குது. அப்போ சீயோனை சேர்ந்த ஜனங்கள் இப்போ எருசலேமில் வாசமாக இருப்பார்கள். எருசலேமில் வாசம் பண்ண வந்தாச்சு, தேவ சமூகத்துக்கு வந்தாச்சு. தேவ சமூகத்திற்கு நீங்கள் வந்து விடும் பொழுது, அப்போ இதுவரை நம்ம ஒருவேளை உலகத்தை நம்பி போயிருந்திருக்கலாம், மனுஷனை நம்பி போயிருந்திருக்கலாம், யாரையாவது நம்பி போயிருந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய சொந்த பணத்தை நம்பி, பொருளை நம்பி, அதை நம்பி, இதை நம்பி போயிருந்துருக்கலாம். இன்றைக்கு தேவனை நம்பி தேவ சமூகத்திலே வாசமாக இருக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இனி நீ அழுது கொண்டிராய் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவ சமூகத்தில் வாசம் பண்ணும் பொழுது அவர் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற தேவன். உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிற தேவன். இனி நீ அழுது கொண்டிராய் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி ஆண்டவர் நம்முடைய அழுகையின் பள்ளத்தாக்க ஆண்டவர் அதை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். இனி நீ அழுது கொண்டிராய் என்று அந்த மாற்றங்களை பார்க்க முடியும். இரண்டாவதுல பார்க்கிறோம், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்குகிறவராய் இருப்பார். தேவ சமூகத்தை, தேவனை சார்ந்துட்டா, ஆண்டவரை சார்ந்து நின்றுட்டோன்னு சொன்னா அவர் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
ஆண்டவர் எப்பொழுதுமே தன்னை சார்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் அவங்களை கைவிடவே மாட்டார். நான் பார்த்தது இந்த 14 கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் 2008 2007 கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிக்கென்று வந்த 2008 ஆண்டவர் இந்த ஊழியத்தின் பேரை கொடுத்தாரு. ஊழியத்தை இதுவரை இம்மட்டும் அவர் அவ்வண்ணமாகவே நடத்தி கொண்டு வருகிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வந்தார்கள், எத்தனையோ பேர் போனாங்க, எத்தனையோ பேர் நன்மை அனுபவிச்சாங்க, எத்தனையோ பேருக்கு நல்ல காரியங்களை எல்லாம் கர்த்தர் செய்தார். ஆனால் அவர்கள் எல்லாம் மனிதர்கள், மனம் மாறி போய் விடுவார்கள், கடந்து போய் விடுவார்கள். ஆனால் தேவன் ஒருவர் மாத்திரம், அன்றைக்கு அழைத்த தேவன் இன்றைக்கு வர கைவிடாமல் இந்த நாள் வர கூடவே இருந்து ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் விசாரிக்கிறவராக, ஒவ்வொரு நிமிடமும் கூடவே இருந்து கரம் பிடித்து நடத்துகிறவராக நடத்தி கொண்டு வருகிறார். இதுதான் நான் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்டது. தேவ பிரசன்னத்தை, தேவ சமூகத்தை மட்டும் என்னைக்கும் நம்ம இழந்துடவே கூடாது. தேவனை விட்டு விலகி போகாதீங்க. ஆண்டவரோடு எந்த பாடு வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், உபத்திரம் வந்தாலும் ஆண்டவருடைய பாதத்திலே கடங்க. ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓடிடாதீங்க. ஆண்டவருடைய அந்த சமூகத்தில் நீங்கள் நிற்கும் பொழுது தேவன் எதை செய்யணுமோ எல்லாத்தையும் அவர் செய்ய வல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அப்படியே நாள் ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு நீ எந்த காரியத்துக்கு அழுது கொண்டு இருக்கிறாயோ அதை மாற்றுவார். அன்றைக்கு பாருங்க, அன்றைக்கு ரூத்தினுடைய சரித்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நகோமியை குறித்து பார்க்கிறோம். நகோமி சுத்தமாக ஓடி போயிட்டா, பஞ்சம் வந்துருச்சுன்னு எங்கேயோ ஓடி போயிட்டா. கர்த்தருக்கு மகிமை போனதுனால அங்கே ஏற்பட்ட சூழ்நிலைகள் வேறு. நம்ம அவங்கள இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே ஏற்பட்ட சூழ்நிலைகள் வேறு. கர்த்தருக்கு மகிமை. எப்பொழுது மறுபடியுமாக தன் தேசத்துக்கு திரும்பி வந்தாலும் கர்த்தர் அவள் மேலே இரக்கமாக இருந்தார். அந்த குடும்பத்தை மறுபடி கட்டி எழுப்பினதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நேரத்தில் ஒரு மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்தை கொண்டு கூட அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவ சமூகத்தில் வந்துட்டாய், எந்த சூழ்நிலையும் மாற்றி அமைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நீ அழுது கொண்டுடாய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்குகிற தேவன். ஆண்டுடைய சமூகத்தில் கிடக்கும்போது, தேவனை மாத்திர சார்ந்து நிற்கும்போது நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் உருக்கமாக இறங்குகிற தேவன். அடுத்து அவர் சொல்றாரு, அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவார். அவர் உனக்கு பதில் கொடுப்பார். உனக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் அவர். நீ கூப்பிட்ட உடனே உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல தெய்வம் அவர், நம்முடைய ஆண்டவருடைய சமூகம். ஆகவே நீங்கள் தேவ சமூகத்தில் இருந்து பாருங்கள், தேவனையே சார்ந்திருங்கள். அங்கே சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். அவருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம், ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று. மோசே ஆண்டவரோடு கூட சஞ்சரித்த ஒரு மனுஷன். நாமும் கூட தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னால், தேவனுடைய பிரசன்னத்தில் வாசமாக இருப்போம் என்று சொன்னால், தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக எப்பொழுதும் இருப்போம் என்று சொன்னால், அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம எப்பொழுது நிற்போம் என்று சொன்னால், நம்முடைய கண்ணீரை மாற்றுகிற தேவன். நாம் அழுது கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்குவார். நாம் கூப்பிடும் பொழுது உடனடியாக ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிற தேவனவர், அவர் பதில் கொடுப்பார். வேதம் சொல்லுது, அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார் என்று சொல்லி. இன்றைக்கும் உங்களுக்கு மறு உத்தரவு வரவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு தேவ சமூகத்தை சார்ந்து கொள்ளுங்கள். தேவனோடு கூட இசைந்திருங்கள், தேவனோடு கூட இணைந்திருங்கள். அவருடைய பிரசன்னத்திலே தங்கி தாபரியுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை பலப்படுத்துவார், அவர் உங்களை எடுத்து நிறுத்துவார். கர்த்தருக்கு மகிமை.